பீஸ்லி பிரசாந்த் யூடியூப் சேனல் இருந்து பிரசாந்த் ரீசெண்டா ருத்ரா ஹவுஸ் சொல்லப்படுற ஒரு பயங்கரமான பேய் பங்களாக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருக்காரு. இந்த பிளேஸ்ல ருத்ராங்கிற காலேஜ் படிக்கிற பொண்ணு லவ் ஃபெயிலியர்னால சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் இங்க பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த பில்டிங் வழியா போன பலரும் இங்க பல அமானுஷ்யமான உருவங்களை பார்த்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கமும் ஏதோ ஒரு பில்டிங் இருக்கு. ஃபஸ்ட் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் டைம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கும் கூட. யார் அந்த மேலே? அவரு அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகி ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற ஒரு ஸ்டேர் கேஸ்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பாக்குறாரு. மேல ஏதோ மூவ் ஆனிச்சு, நான் பார்த்தேன். ரெக்கார்டு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ, மேலே ஸ்டெப்ஸ் போகுது. அந்த உருவம் தெரிஞ்ச மாடிப்படி வழியா ஏறி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்க அவரு ட்ரை பண்ண அதே கருப்பு அமானுஷ்ய உருவம் திரும்பவும் அவரோட கண்ணில் படுது. ஆனா பயத்துல கேமராவை ஒரு செகண்ட் பேன் பண்ணிட்டு திரும்பவும் அங்க பார்த்தப்போ அந்த பிளேஸ்ல யாருமே இல்ல. நீங்க தான் பேசுறீங்களா? யாரோ அழுற மாதிரி மைல்டா சவுண்ட் எனக்கு கேக்குது. கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, உள்ளே இருந்து தான் கேட்குது. பாப்பா, உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தொடர்ந்து அந்த பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ற அவரு பல இடங்கள்லயும் ஒரு லேடி அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கறத நோட்டீஸ் பண்றாரு. அது எங்கிருந்து வருதுன்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு ரூமா பார்த்துக்கிட்டே வர ஒரு ரூம்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. அந்த உருவத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போறவரு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. ருத்ரா, ஓகே. மதன்ஸ் ஜங்ஷன் யூடியூப் சேனல் இருந்து மதன் ரீசெண்டா அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு தோப்புக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. பல வருஷங்களா இந்த தோப்பை காவல் காத்துட்டு வந்த சுருட்டு தாத்தாங்கிற ஒரு பெரியவரோட ஆன்மா இந்த பிளேஸ்ல இருக்குதுன்னு இப்பவும் நைட் நேரங்கள்ல அவரோட அமானுஷ்யமான உருவத்தை இந்த பிளேஸ்ல பார்க்கலாம்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. பறவைகளா, எனக்கு பேய்களான்றதை பற்றி நான் கேட்கறதுக்கு இப்போ நான் இங்கே வரல. தாத்தாவை மட்டும் தேடி வந்திருக்கேன். மற்ற யார் இருந்தாலும் இங்கேருந்து ஓடிடுங்க. தாத்தா, அந்த தோப்புக்குள்ள என்டர் ஆகிற அவரு கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிச்சதும் ஒரு மேலோட வாய்ஸ் உருமுற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேக்குது. அடுத்ததா அந்த சுருட்டு தாத்தா யூஸ் பண்ணதா சொல்லப்படக்கூடிய சேர் அமானுஷ்யமா தன்னால ஆடுறத மதன் பாக்குறாரு. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். தாத்தா இஸ் தேர்.
இதோ இருக்காரு. அவர் இருந்த இடம். கூல் 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 கூல். அடுத்ததா நைட் விஷன் கேமராவை ஆன் பண்ற அவரு தாத்தாவுக்கு பிடிச்ச ஒரு சுருட்டை வச்சு அது மூலமா அவரு கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. தலைவரே இந்தா உனக்கு பிடிச்சது, இது உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்ன பிராண்டுன்னு தெரியல, நீ யூஸ் பண்ணிக்கோ. எனக்கு நீ இப்போது வேணும், நான் உன்னை பார்க்கணும், ஓகேவா? மதன் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே நைட் விஷன் கேமராவில் அந்த சேர் மேல ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அது கொஞ்ச நேரத்திலேயே மேல் நோக்கி எழுந்து பறந்து மறைஞ்சு போயிருந்தது. தொடர்ந்து அந்த தோப்புக்குள்ள அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்கறதும் சேர் தன்னால ஆடுறதுமா இருக்க, ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான உருவமும் அவரோட கண்ணுக்கு தெரியாததால கடுப்பாகிற மதன் அந்த சேரை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாரு. சிம்பிளி சரத் யூடியூப் சேனல் இருந்து சரத்தும் அவரோட டீமும் ரீசெண்டா காட்டுக்கு நடுவில் இருக்கிற கொடூரமான ஜின் வாழ்றதா சொல்லப்படுற ஒரு அபேண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற அந்த பிளேஸை ரீச் பண்ணதும் கேமரா முன்னாடி நின்று சரத் அங்க இருக்கிற ஜின்களை பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பவே ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பாருங்க இந்த கேஃபில் பாருங்க, அந்த கேஃபில் அடிங்க, கேஃப் அடிங்க. அது ஆமாண்டா இல்லை கிராஸ் ஆச்சு பாரு. எங்கடா? இல்லை இல்லை மூவ் ஆச்சுண்ணா நடுவில் எது ஒன்று. ஆமாண்டா போது பாருண்ணா. யாரு நல்லா வச்சிருக்கீங்களா உள்ள? ஹலோ. பில்டிங்க்கு வெளியே நின்று அவங்க இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு விண்டோல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரியுது. அந்த உருவத்துக்கிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இதனால அந்த உருவம் ஒரு மனுஷனா இல்ல அமானுஷ்யமான விஷயமான அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. இதனால வேற வழி இல்லாம ஒருவித தயக்கத்தோடையும் பயத்தோடையுமே அந்த பில்டிங்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. வந்துட்டோம், இவ்வளோ தூரம் உள்ள வந்துட்டோம். வெளில போகிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுதான் நம்ம தான் வெளிலேருந்தே பார்த்துட்டுமே, சவுண்டு வருது, எல்லாமே தான் தெரியுது. நீ பேசிட்டு இருந்தல, பேசின தலைகீழ வந்து பார்த்துட்டு போச்சுடா. கோபுரம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது மற்ற இடம் மாதிரி கிடையாது, கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். பில்டிங்குள்ள என்ட்ராகிற அவங்க அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி பேசிட்டு இருக்க சடனா மேல இருந்து ஒரு சில பொருட்கள் அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி கீழே விழுகுது. அடுத்ததா மேல இருந்து ஒரு லேடியோட முடி மாதிரி நீளமான முடியோட இருக்கிற ஒரு விகாரமான உருவம் மேல இருந்து கீழ் நோக்கி வந்துட்டு திரும்ப மேல எழுந்து மறைஞ்சு போயிருந்தது. இங்கேயே இருக்காது, கதவு கிடையாது. நான் பொசிக்கிடணும் நம்மளது. அந்த பில்டிங்க அவங்க நெருப்பெறிகிற மாதிரி ரொம்ப பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. அது என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க போனப்போ அந்த ரூம்ல ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. சாதாரண
இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கிரே வுல்ஃப் யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோல வாசுவும் அவரோட டீமும் ஒரு அபேண்டன் ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. இந்த அபேண்டன்டான ஸ்கூல் ஒரு நேஷனல் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால அந்த வழியா வண்டியில போற பலரும் இந்த பில்டிங் மேல பல அமானுஷ்யமான உருவங்களை பார்த்ததா சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாசுவும் அவரோட டீமும் இந்த பிளேஸுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு கேக்குதா? சுமாரா என்ன இருக்கு முன்னாடிலாம் அவர் தெரிக்குது, பாத்துக்கோங்க. பின்னாடி நகர கூட முடியாது. ஹலோ, அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறவங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஒரு விண்டோட டோர் அமானுஷ்யமா தன்னால ஆடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அடுத்ததா அந்த பில்டிங்கோட பல இடங்கள்லயும் யாரோ அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கறதையும் நோட்டீஸ் பண்றாங்க. அமைதியா இருங்க. அதுக்கு உதவி தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேய் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவங்க நம்மள்ட்ட ஏதோ சொல்ல வராங்கடா. வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. பாருங்க, பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பார்த்தேன்டா, அதேதான்டா. ஓ மை காட். பில்டிங்க்கு உள்ள கேட்கிற அமானுஷ்யமான சத்தங்களை கேட்டு அவங்க ஸ்டார்டிங்ல பயந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க பில்டிங்கோட பேக் சைடுக்கு வர்றாங்க. அங்க பில்டிங் மேல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போறத பாக்குறாங்க. அந்த நைட் டைம்லயும் அந்த உருவம் பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தது. என்ன செஞ்சுட்டு இருக்கேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம பொய் சொல்றோங்கிறது அவங்களுக்கு தெரியும். புரியுது. எப்படி கீழே வச்சு பொறுமையா வாங்க, கீழே பார்த்து வாங்க, அங்க குழி இருக்கு. பில்டிங்க்கு மேல கிராஸ் பண்ணி போன அமானுஷ்யமான உருவத்தை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த செகண்ட் பில்டிங்க்கு கீழே அதே உருவம் கிராஸ் பண்ணி போறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதனால உடனே வாசு அந்த அமானுஷ்யமான விஷயத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களோட பையனை மன்னிச்சிருங்க. பண்ணாதீங்க. ஐயோ, அது பயங்கரமா நடக்குதுடா. வாசு என்னடா சாந்தமா இருந்தது, இவன் தான் கிளப்பி விட்டான். எனக்கு தெரியும் நல்லாவே நல்லா இருக்க மாட்டான். ஐயோ வாசு, நீ எவ்வளவு பயமா இருக்கு. கண்ணாடி எல்லாம் உடையுது ப்ரோ. வேணாம் ப்ரோ, போயிடலாம். அவங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சதும் அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் ரொம்பவே அக்ரெசிவா மாறி அங்க இருக்கிற கதவு எல்லாமே படபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அதே போல பொருட்களும் கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்க ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல இருக்கிற புக் செல்ஃபோட 3rd ரோல ஒரு கேட் ஒளிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ். அடுத்து நீங்க பார்க்க போற 3 வீடியோஸ்ல எந்தெந்த வீடியோஸ்ல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.